ஷே விஷ்ணு பிரபா நீதிமன்ற கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. ரியல் எஸ்டேட்டுன்னு தமிழ்நாடு முதலமைச்சர் திறந்து விடுதான். பத்திரப்பதிவு ஞாயிற்றுக்கிழமை ஓடுது. டேட்டு ஒரு நாள் டேட்டு முன்னாடி போடுவான், பின்னாடி போடுவான். வென்றுகளை வச்சு திறந்து பத்திர ஆஃபீஸர்களை திறந்து இவனாக கவர்மெண்ட் நியமித்து இவனாக அட்டூழியம் பண்ணுதான், அகம்பாதம் பண்ணுதான். அதுக்கு தான் நீதிமன்றத்தில் கல்யாணம் முடிக்கிறது உள்ளே பதிஞ்சிருக்கான்னு கேட்காரு. பத்திரப்பதிவில் போய் பதிவு தான். பத்திரப்பதிவு பதிவு இவன் தானே இப்போ அரசியல்வாதி தானே செய்தான். நீதிமன்றங்கிறது தனி, அது தனி. உள்ளே பதிஞ்சிருக்கானா, கல்யாணம் முடிச்சவன் பதிஞ்சிருக்கானா, ஆணும் பெண்ணும் பதியலை. இதே இப்போ இந்த கணக்கை வச்சு எல்லாமே பிடிச்சி நோண்டிடுவார், கெட்டி போட்டு இறுக்கிடுவார். நீதிமன்றம் கோர்ட்டார் எல்லாம் ஆணும் பெண்ணும் ஜட்ஜி எல்லாமே நீங்களே உள்ளே பதிஞ்சிக்கோங்கப்பா, நீங்களே உள்ளே பதிஞ்சிக்கோங்க, எல்லாமே பதிஞ்சிக்கோங்க போட்டார். ஏன்னா கணக்கு இனிமேல் வரையில் முப்படை உள்ளே வரையில் அவன் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு வச்சு எல்லாமே இருப்பு இடத்துலேருந்து அவன் உள்ளே பதிஞ்சிருவான். 2 கணக்கு. வழக்கறிஞர்கள் நீயும் பதிஞ்சிக்கோ. கட்சிக்கு லாயராக இருக்கான், ஒதுங்கி ஓடி போயிரு. நீதிங்கிறது உள்ளே மக்களுக்கு போராடுறவன் பதிஞ்சிக்கோ. மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு பண்ணுதில்ல, அரசியல்வாதி உள்ள லாயர்லாம் பதியாத ஓடி போயிரு. அது கணக்கு எடுக்கல, அது கணக்கு உள்ளே வந்துடுவான். கட்சி கொடியை தூக்கினவன், கவர்மெண்ட் லாயர் எல்லாம் அனைத்து உள்ளே வந்துடுவான். போட்டாச்சுப்பா கணக்கு உள்ளே பதிஞ்சிக்கோப்பா. கோர்ட்டுக்கு போட்டார். இப்போ ரியல் எஸ்டேட்டுன்னு சொல்லி பூரா பூமியை பாழாக்குதான். ஈஸ்வரன் எங்கள் அண்ணன் சொத்தை பூமியை பாழாக்குதான். பட்டா அடிக்காமல் பவர் போடுதான். பத்திரப்பதிவு ஞாயிற்றுக்கிழமை போடுதான். ஞாயிற்றுக்கிழமை திறந்து எப்போவுமே இப்போ ஞாயிற்றுக்கிழமை போட ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா காகித பேப்பர் வேணும். பூரா எல்லாம் கவர்மெண்ட்டாக நியமிச்சு வச்சுருக்கான். முளத்துக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை. எப்படியே பூமி அழிக்கிறதுக்கு முளத்துக்கு ஒரு. டெல்லி டு தமிழ்நாடு டு டெல்லி எல்லாம் தமிழ்நாட்டில் ஓட்டு முத்திரை வாங்கன்னு பூரா கவர்மெண்ட் வேலை ஆக்குறவனை பூரா கூடுதலாக தூக்கி போட்டு இப்போ காகித பேப்பரு இடித்த உடனே இப்போ ரியல் எஸ்டேட் திறந்து விடுதான். காகித பேப்பர் நிறைஞ்சிருமான்னு இப்போ ஞாயிற்றுக்கிழமை போட்ட கணக்கில் இப்போ பிடிக்காது. ஞாயிற்றுக்கிழமை எதுக்கு போடுதான்? அந்த பேப்பர் வேணும். அப்போ பத்திரப்பதிவை போட்டுனோம், வென்றை போட்டுவோம், கம்ப்யூட்டர் பெட்டியை தூக்கணும், அத்தனை சேட்டம் பண்ணி வச்சுருக்கான். அப்போ எல்லாம் ராஜபாளையமே நடக்குது. தெற்குப்பாளையம் ராஜபாளையம், சேத்தூர் ஓடுது, சிவகிரி ஓடுது, தென்காசி ஓடுது, கன்னியாகுமரி ஓடுது, மதுரை ஓடுது, அடுத்தாப்பில் ராமேஸ்வரம் ஓடுது, மதுரை அடுத்தாப்பில் தஞ்சாவூர் ஓடுது, சென்னை மெட்ராஸ் ஓடுது. சென்னை மெட்ராஸ் 100க்கு 100 ஓடிக்கிட்டே இருக்குது. அங்கே ஏற்கனவே வீடுகளை விற்க வர பூரா இதே சோழி. இந்த பேப்பர் பூரா கவர்மெண்ட் வேலை பூரா 1 லட்சம் 2 லட்சம் சம்பளத்தை காகித பேப்பரை வச்சு அவன் அந்த பூரா பேங்கில் ஏற்றி கோடிக்கணக்காக வாங்கி இடத்துல இதே சோழியாக பூமி அழிக்கான். அதனால் கணக்கு போட்டார் நீதிபதி ஜட்ஜி. ஆணு பெண்ணு கேட்டுக்கோப்பா, அது பூரா பதிவு பண்ணிக்கோங்கப்பா. இல்லை உங்களுடைய கணக்கு உள்ளே நீங்களே பதிஞ்சு ஏற்றிக்கோங்க. லாயர் 10 ஒரு 100% ஒரு 50% இல்லை 40% உள்ளே வந்துடுவான். பதிஞ்சிக்கோ 30 இராணுவம் உள்ள வரையில் அவனும் பதிஞ்சிடுவான். கணக்கு போட்டார். இன்றைக்கி கணக்கு போட்டாருன்னு உறங்க மாட்டார். இப்போ எல்லாம் டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் இவனுகளை பூரா எப்படி வலையில் போட்டு தூக்கணும் அந்த தண்டனை போட்டார். இதுதான் தண்டனை. நீதியரசர் போட்ட தண்டனை. 2 கோழி குண்டை கசக்குவார். பெண்ணுக்கு அந்த உயிர் தடத்தில் அதை தேய்ச்சி விட்டுருவார். அதுக்கப்புறம் பக்கத்தில் சொல்லுவான், எனக்கு 1 மாதமாக எனக்கு தேய்ச்சி விட்டாங்க, என்னால் தாங்க முடியல, கடவுள் இருக்கார், தண்டனை கொடுக்காரு அப்படின்பா. இவனுக்கு கசக்கி விட்ட 1 மாதம் இவன் அவ்வளோதான். இது அநியமாக சேட்டை பண்ணுற பூரா அந்த கசக்கில் உள்ளே வந்துடுவான். புரோக்கரு, லேண்டு போடுறவன், இந்த பூரா இப்போ அடிக்கான்ல, முதலமைச்சர் திறந்து விடுதான்ல, எல்லாமே உள்ள அப்ரூவல் உள்ள கணக்கு பூரா அதிகாரி பூரா தூக்கி உள்ளே கொண்டு போயிடுவார். கசக்கி விட்டுருவார். பூரா வீல்சேரில் போதானே போகிறான். அவனுக்கு ஒரு வட்டாட்சியர்களுக்கு ஒரு காரு, பிறகு இவனுக்கு ஒரு ஜீப்பு. ஆக்கங்கட்ட கழுதிகளுக்கெல்லாம் ஜீப்பு. காவலுக்கு காவல்துறை போய் சலிட்டு அடிக்கணுமாங்க. எப்படி வச்சுருக்கான் நியமிச்சு அடி பிதுக்கி எடுத்து போடுவார். முக்கால் சத்தியம்.